ஓகே, நேற்று வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம், அதோட கண்டினியூஷன். கொஷின் நம்பர் 6 இந்த மாதிரி வந்தால் எப்படி போடணும்னு ஆல்ரெடி பார்த்தோம். 6th கொஷினுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 49% வந்துதா? 6th கொஷின் எப்படி போட்டோம்? சிங்கிள் டிஸ்கவுண்டாக மாற்றணும்னா ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 100ன்னு எடுத்துக்க சொன்னேன். ஓகே, அப்போ 100 இன்டூ 20%னா 80/100 இன்டூ 85/100. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். ஃபைனலாக அந்த ஆன்சர் வந்து 100லேருந்து என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். இல்லை ஒரு 100 கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 0 இதில் ஒரு 0 கட் பண்ணிடலாம். 5 டேபிள் அடித்தா 2 5 இங்கே 15 டைம்ஸ். மறுபடியும் 2 டேபிள் அடித்தோன்னா 4 டைம்ஸ். அப்புறம் இது ரெண்டையும் 5 டேபிள் அடித்தா 17, இங்கே வந்து 20. இப்போ இதுக்கப்புறம் இதை 4 டேபிள் அடித்தா 5 டைம்ஸ். மறுபடியும் 5 டேபிள் அடித்தா 3 டைம்ஸ். 3 இன்டூ 17 மல்டிப்ளை பண்ணால் 51. ஆன்சர் இது கிடையாது. ஃபைனலாக 100லேருந்து 51 மைனஸ் பண்ணால் 49. ஸோ ஆன்சர் வந்து 49%. இதுதான் சிங்கிள் டிஸ்கவுண்ட் வேல்யூ. அடுத்தது வேற எதெல்லாம் ஹோம்ஒர்க் சம் சொல்லியிருந்தேன் சொல்லுங்க. 8 ஹோம்ஒர்க் சொல்லலையா? 8ம் அதே மாடல் தானே, 8 சொல்லியிருப்பேனே. 7 தான் அப்புறமா போடலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? 8ம் இதே மாடல் தான். இது 8 நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படிதானா? ஆமா, 1026 வந்துதா? ஓகே ஓகே. 9th சம் போட்டிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு? ஆக்சுவலா என்ன கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல வந்து, ஓ சரி, இதுல வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கு. நீங்க கொஸ்டின் பாக்குறவங்க இங்கிலீஷ்லயே பாத்துக்கோங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன் இதுல தப்பா இருக்கு. அதாவது இந்த கொஸ்டினுக்கான டிரான்ஸ்லேஷன் இதுல, போன கொஸ்டினுக்கான டிரான்ஸ்லேஷன் மாறி இருக்கு. ஸோ இப்போ இதில் a jacket is marked 4,000. During a festive sale, it is given two successive discount, 32% and 22%. What is the final price after both discounts and what is the effective percentage discount? அதாவது 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? அதில் அவங்களுக்கு எந்த ப்ரைஸ்க்கு அவங்க வாங்கியிருக்காங்க. ஓகேயா? அப்போ இந்த ரெண்டும் சேர்த்து ஒரே டிஸ்கவுண்டா போட்டா எவ்வளோ டிஸ்கவுண்ட் வரும்? இந்த 2 கொஸ்டினுமே இதுல கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா, 4000 ருபீஸை 2 டிஸ்கவுண்டா போட்டா என்ன வரும் அப்படின்னு ஆன்சர் கண்டுபிடிச்சா, 4000 இன்டூ 32%ங்கிறத 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்படி மைனஸ் பண்ணா என்ன வரும்? 68/100. அடுத்தது 22, 100லேருந்து 22 மைனஸ் பண்ணா 78/100. ஓகே, இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அதுதான் வந்து ஃபைனல் ப்ரைஸ். ஸோ இதில் 100ல் 2 0, அப்புறம் இந்த 100ல் ஒரு 0 கட் பண்ணிட்டு 2 டேபிள் அடித்தா 2 டேபிள் அடிக்க வேணாம், அப்படியே அடிச்சுக்கலாம். 10 அப்படியே அடிச்சுக்கலாம் கீழே. ஏன்னா அப்போ பாயிண்ட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 4, 68, 78 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு பை 10 வரும்போது ஒரு டிஜிட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அதுதான் ஃபைனல் ப்ரைஸ். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 21216 வருது. பை 10 வந்து பாயிண்ட் வைக்கிறப்போ இந்த ஆன்சர். இது இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். அப்போ நீங்கள் இதுவே டிக் பண்ணிடலாம். ஒரு ஆன்சர் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலே இன்னொரு ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஆனாலும் இந்த 46.96 எப்படி வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே போடுவோம் இல்லையா? 100 இன்டூ
68/100 into 78/100. இந்த ஸ்டெப்பை போட்டுட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 100னா 2 டிஜிட் பாயிண்ட் எடுத்தா போதும். 68 into 78. 68 78 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 53.04 வருது. ஓகே, 53.5304/100 வரும்போது 2 டிஜிட் பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் 100ல இருந்து 53.04 மைனஸ் பண்ணிட்டோம்னா 46.96 வந்துடும். ஓகேயா, நம்ம ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிக்க தேவையில்லை. நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாலே இன்னொரு ஆன்சர் ஆப்ஷன்லேயே அதோட சேர்ந்து தான் இருக்கு. அதனால ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா போதும். 9th கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் 4th ஆப்ஷன். ஓகேவா, அடுத்தது 10th கொஸ்டின் அது நாம இன்னும் போடல. அடுத்து என்ன சொல்லியிருந்தேன், 11th கொஸ்டினுக்கு போலாம். ஓகே, இதுலயும் டிரான்ஸ்லேஷன் மாறி இருக்கு, சாரி. ஸோ இதுலயும் இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் பாருங்க. ஒரு டிவி செட்டோட பிரைஸ் வந்து 80,000. அந்த கஸ்டமருக்கு வந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, 28% அண்ட் 20%. ஸோ இங்க வந்து என்ன கேட்குறாங்க, சரி, சிங்கிள் டிஸ்கவுண்டா கொடுத்தா 28%, 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்டா கொடுத்தா ஒன்று 20, ஒன்று 10%. ஓகேவா, எந்த டிஸ்கவுண்ட் பெட்டர் சாய்ஸ்? இப்படி 20% முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் 10% கொடுக்கறது பெட்டரா, இல்ல 28% கொடுக்கறது பெட்டரா? இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா முதல்ல என்ன பண்ணிக்கணும்னா, இந்த 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னு சொல்றாங்க இல்லையா, 2% சக்சஸிவ்னு சொல்றாங்கல்ல, அதை ஒரே பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு எது பெட்டர் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அப்ப நான் இதை எப்படி போட போறேன்னா, 100 into 80/100 into 90/100. இந்த இதுல நம்ம வழக்கமா போடுற மாதிரி போட்டுட்டேன் அப்படின்னா இப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 72. ஓகேவா, இப்ப 100ல இருந்து 72 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 28% வரும். பட் அவங்க ஆல்ரெடி சொன்னதும் எவ்வளவுதான், 28 தான். இப்ப இந்த ரெண்டு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் நம்ம மாத்தின வேல்யூவும் எவ்வளவுதான் வருது, 28 தான் வருது. அப்ப இந்த இடத்துல இருந்து நமக்கு ரெண்டுமே ஒரே டிஸ்கவுண்ட் தான், இதுல எந்த டிஃபரன்ஸும் இல்ல. அப்படின்னா நமக்கு ஆன்சர் எது, போத் த டிஸ்கவுண்ட் ஆர் த சேம். ரெண்டுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்ல, 0. ஓகே, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஒருவேளை நம்ம 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சோட வேல்யூ 32 வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆன்சர் போடணும், 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் தான் பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு போடணும். ஓகேவா, எதுல எந்த டிஸ்கவுண்ட் அதிகமா இருக்கோ அது பெட்டர் சாய்ஸ். பட் இங்க இதுல 28 அவங்க சிங்கிள் டிஸ்கவுண்ட் சொன்னது, இந்த ரெண்டையும் மாத்தியும் நமக்கு 28 தான் வருது. அப்ப இப்படி டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது, இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 12. 12 வந்து 12th கொஸ்டின் செஞ்சிருக்கீங்களா யாராவது? 12th கொஸ்டின் ஆன்லைன் கிளாஸ் யாராவது ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களா? என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க.
ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டினை நல்லா வாசிங்க, அது புரியலனா ஆன்சர் போட முடியாது. ஐ பாட் 2 dresses ஃபார் 1200. இந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறவங்க உங்க மொபைல் நேம்ல தயவு செஞ்சு லாகின் பண்ணாதீங்க, உங்க பேர்ல லாகின் பண்ணுங்க. உங்களுக்கு நேம் இருக்குல்ல, அந்த நேம்ல லாகின் பண்ணுங்க. மோட்டோரோலா மோட்டோன்னு வருது, அவங்க யாரு? ஓகே, இதுல வந்து ரெண்டு ட்ரெஸ் 1200 சொல்றாங்கல்ல, ரெண்டுமே சேர்த்து 1200 இல்ல ஒவ்வொன்றும் 1200? ரெண்டுமே சேர்த்து 1200 எடுத்துக்கலாமா? சரி, அப்ப ஒரு ட்ரெஸ் 600, இன்னொரு ட்ரெஸ் 600, அப்படியா? இல்ல எப்படி அந்த 750 ஆன்சர் எப்படி போட்டீங்க? கேள்வி புரிஞ்சுதா? அதாவது அதுலயே அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயே ஒரு ட்விஸ்ட் சொல்லியிருக்காங்க. 1200ங்கிறது ஒரு ட்ரெஸ்ஸோட பிரைஸ் இல்ல, 2 dresses. ஆனா ரெண்டுமே ஈச் சேம் பிரைஸ் அப்படின்னு அவங்க மென்ஷன்லாம் பண்ணல. அதே சமயத்துல ஒரு ஒரு ட்ரெஸ்ஸும் 1200 அப்படின்னும் அவங்க சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா அந்த இடத்துல ஈச், ஒவ்வொரு ஆடையும் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகே, ஈச் 1200ன்னு வந்திருக்கணும். அப்ப 1200 ரெண்டு பிரைஸ்ன்னு பிரிக்கணும்னா எக்ஸாக்டா டூவா டிவைட் பண்ண முடியாது. இது 600, அது 600 டிவைட் பண்ண முடியாது. ஆனா ரெண்டு ட்ரெஸ்ஸையும் பிரைஸையும் கூட்டுனா என்ன வரும்? 1200 வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐ சோல்டு த ஃபர்ஸ்ட் ஒன் அட் எ லாஸ் ஆஃப் 9%. முதல் ட்ரெஸ்ஸை 9% நஷ்டத்துல விற்கிறேன், ரெண்டாவது ட்ரெஸ்ஸை 15% லாபத்துல விற்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஆன் த ஹோல் எனக்கு லாபமும் கிடைக்கல, நஷ்டமும் கிடைக்கல. அப்போ ஃபைண்ட் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் நான் என்ன விலைக்கு வாங்கினேன்? ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நமக்கு இன்னொரு க்ளூ சொல்லிட்டாங்க, லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல அப்படின்னு சொன்னா, இப்ப ரெண்டு ட்ரெஸ்ஸோட டோட்டல் காஸ்ட் பிரைஸ் வந்து 1200. அதே மாதிரி ரெண்டு ட்ரெஸ்ஸோட டோட்டல் செல்லிங் பிரைஸும் எவ்வளவுதான்? 1200 தான். இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற க்ளூ. ஓகேவா? இப்ப இன்னொன்னு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸோட லாஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ? 9. செகண்ட் ட்ரெஸ்ஸோட கெயின் பர்சன்டேஜ் வந்து 15%. இந்த ரெண்டையும் வச்சுதான் நாம வந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எவ்வளோ, செகண்ட் ட்ரெஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இதுல யாருக்காவது ஐடியா இருக்கா எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
ஓகே கவனிங்க, இதுக்கு வந்து 1200 வந்து டோட்டல் ப்ரைஸ். ஓகேவா? இது நார்மலா போடணும்னா எப்படி போடணும்னா, இதுல வந்து ரெண்டு இதோட காஸ்ட் ப்ரைஸ் சேர்த்து தான் 1200. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஓட ட்ரெஸ்ஸோட ப்ரைஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டையும் கூட்டினா என்ன வரணும்? 1200. இது வந்து டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸோட காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அப்ப அதோடைய செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, இது லாஸ் தானே, 9% லாஸ் தானே. அப்ப எப்படி எழுதணும் இங்க சொல்லுங்க? 900ல இருந்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப என்ன வரும்? 91/100. இப்ப நான் போட்டிருக்கிற ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்? செல்லிங் பிரைஸ். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸோட என்ன பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு? செல்லிங் பிரைஸ் பிளஸ் செகண்ட் ட்ரெஸ் வந்து ஒய் தானே எடுத்திருக்கோம். இப்ப இதோட செல்லிங் பிரைஸ் எப்படி போடுவீங்க சொல்லுங்க? 15% லாபம் தானே. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணும்?
115/100. இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன ஆன்சர் வரணும்? 1200 வரணும். ஸோ இது நார்மலா போடுற ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அப்புறம் இன்னும் எப்படி ஷார்ட்டா போடலாம்னு சொல்றேன். ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 91x/100 plus 115/100 equal to 1200. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ல இந்த ரெண்டு 100ம் காமனா இருக்குல்ல, அதை இந்த சைடு கொண்டு வந்துட்டா என்ன ஆகும்? 91x plus 115y that is equal to 1200 கூட ஒரு 2 0 எக்ஸ்ட்ரா சேர்த்தா அப்ப அது என்னன்னு வாசிப்பீங்க? 1,20,000. சரியா? அடுத்தது நம்ம ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்கோம்ல, இது என்னது? x plus y equal to என்னது? 1200. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்ல எக்ஸ வந்து 91 எல்லாத்தையுமே 91ஆல பெருக்கிறேன். அப்ப 91x plus 91y equal to 12 into 91 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க எவ்வளோ? எவ்வளோ வருது? 12,200 into 91 இதானப்பா போட்டிருக்கீங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? ஒன் 109200 வருதா? இந்த ஆன்சர் வருதா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனையும் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்போ இங்க சிம்பிள் மைனஸ் ஆகும், இங்கேயும் என்ன ஆகும்? மைனஸ். இப்போ 115ல இருந்து 91 கழிச்சா எவ்வளவு வரும்? 24. 24y equal to இது 1,20,000ல இருந்து 10,92,000 மைனஸ் பண்ணா என்ன வருது? சரி, 1,92,000 என்ன வருது? சரி, 1,09,200. அதாவது 120,000ல இருந்து 1,09,200 மைனஸ் பண்ணும். 108 10800 வருதா? ஓகேயா? சரி, அடுத்தது இந்த y ஈக்குவல் டு போட்டா 10800 டிவைடட் பை 24. இதை வந்து இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணா என்ன வருது? 10800 divided by 24. இது வந்து 12 டேபிள் அடிக்கிறேன். 212 இதுல வந்து 912. ஓகேவா? மறுபடியும் இதை 2 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா 450. இப்போ 1200ல இருந்து 450 மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 750. இப்போ நம்ம ஒய் தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய்ங்கிறது எந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ்? செகண்ட் ட்ரெஸ்ஸோட தான் ஒய்ன்னு வச்சிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எக்ஸ்னா அப்ப இந்த ஒய் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய்யோட வேல்யூவை 1200ல இருந்து மைனஸ் பண்ணா அப்ப ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 750. ஓகேவா? இது வந்து சுத்தி வளைச்சு போற மெத்தடு. ஆனா இப்படியும் உங்களுக்கு செய்ய தெரியணும். ஆனா இது எப்படி ஷார்ட்டா போடுறது? 24y equal to 1800 வருது இல்ல, அந்த 24 எப்படி கொண்டு வரணும்? கொஸ்டின்குள்ளே தான் ஆன்சர் இருக்கு. அந்த 24 எப்படி வரும்? ஆட் பண்ணா 24. அதாவது இந்த ரேஷியோ எடுத்துக்கணும், அவ்வளவுதான். 9ம் 15 இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸோட பிரைஸ் செகண்ட் ட்ரெஸ்ஸோட பிரைஸ் இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் ஈஸியா வந்துடும். இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோ? 24 தானே? ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? 24. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்?
நம்ம எந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ் கண்டுபிடிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் தானே. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் என்னன்னு வச்சிருக்கோம்? 9 தானே ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். ஓகே, அப்ப இது எப்படி போடுறது சொல்லுங்க. இருக்கிறது ஒரே பிரைஸ் தானே. எவ்வளவு பிரைஸ் இருக்கு? 1200 9:5 ரேஷியோல பிரிக்க போறோம், அவ்வளவுதான். இந்த ரெண்டையும் கூட்டுனா 24. சரியா? 24ல ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸோட ரேஷியோ என்ன? 9. அது எவ்வளவுக்கு கண்டுபிடிக்க போறோம்? 1200க்கு கண்டுபிடிக்க போறோம். இப்ப இதை கேன்சல் பண்ண போறேன் நானு. கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வருது? 24ஐயும் 120னா 50 டைம்ஸ் வரும். 450, 450. ஃபோர் ஃபிஃப்டி தானேப்பா நமக்கு ஆன்சர் வருது ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் போட்டா. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் தானே அவர் வந்து எத்தனை பர்சன்ட் லாஸ்ட்ல வித்திருக்காரு? 9%. செகண்ட் ட்ரெஸ் வந்து 50% கெயின்ல தானே வித்திருக்காரு. இப்ப நீங்க இன்னொரு ஆப்ஷன் போடணும்னா இப்ப 15/24 இன்டூ என்ன போடணும்? 1200. அப்படி போட்டீங்கன்னா தான் 750 வருது. அப்ப நமக்கு 450 வந்திருக்கே, ஆனா அங்க ஆன்சர் 450 ஆப்ஷன்ல இல்லையே, அப்ப என்ன பண்றது? இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அதாவது 1200ல இருந்து 450 என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணணும். ஆனா அது கரெக்டா? அப்படி மைனஸ் பண்ணி போடுறது கரெக்டா? செகண்ட் ட்ரெஸ்ஸோட பிரைஸ் தான் கிடைக்கும். பட் கொஸ்டின்ல வந்து நமக்கு ஆப்ஷன்ல 450 நம்ம போடுறோம், அது இல்ல. ஸோ அதனால நம்ம மைனஸ் பண்ணிட்டு இன்னொரு பிரைஸ் தான் அவங்க எடுத்திருக்காங்க, அதனால போடுறோம். புரியுதா? அப்படி இல்லைன்னா ஏன் இது மாறி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக்சர் அலிகேஷன் மெத்தட்ல செய்வோம், ஞாபகம் இருக்கா? மிக்சர் அலிகேஷன் மெத்தட் அது மாதிரி நீங்க செஞ்சு பார்க்கலாம். அதான் நீங்க மிக்சர் அலிகேஷன் மெத்தட்ல போடும்போது ஒரு ட்ரெஸ்ஸை 9% லாஸ்ல விற்கிறாரு, இன்னொரு ட்ரெஸ்ஸை 15% கெயின்ல விற்கிறாரு. ஓகேவா? இது ரெண்டுலயுமே அவருக்கு லாபமா நஷ்டமா கிடைச்சதான்னு கேட்டா இல்ல, 0%. நடுவுல வந்து 0% போடுறேன். அப்ப இந்த சைடு போட்டோம்னா அப்ப இங்க என்ன இருக்கும்? 15. இங்க என்ன வரும்? மைனஸ் பண்ணும்போது 15/9 வருமா? அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ், இதுதான் என்னது? செகண்ட் ட்ரெஸ். புரியுதா? அப்ப 24 ரேஷியோல இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸோட ரேஷியோ 15 இன்டூ 1200. இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு டைரக்டாவே ஆன்சர் என்னன்னு வந்துடும்? 750 வந்துடும். இது ஈஸியா போடுற ஸ்டெப், ஓகேவா? அதனால இந்த மாதிரி நோ பெயின், சரி, நோ கெயின் நோ லாஸ் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க மிக்சர் அலிகேஷன் மெத்தட்ல ரேஷியோ எடுத்துட்டு போட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா வந்துடும். இதுல சென்டர்ல என்ன வேல்யூ போடணும்னா நோ கெயின் நோ லாஸ்ன்னு சொன்னா 0 போடணும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இது நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A company offers 3 schemes of successive discounts.
அதாவது 3 ஸ்கீம். முதல் ஸ்கீம் வந்து முதல்ல 25% தரேன், அப்புறம் 10% தரேன்னு ஒரு ஸ்கீம். அப்புறம் ஃபர்ஸ்ட் 20% தரேன், அப்புறம் 15% தரேன் அப்படின்னு ஒரு ஸ்கீம். அதுக்கப்புறம் 30%, அப்புறம் 5% தரேன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இதுல எது பெஸ்டான ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப இது எது பெஸ்டான ஸ்கீம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சிங்கிள் டிஸ்கவுண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு எதுடைய வேல்யூ அதிகமா இருக்கோ அதான் பெஸ்ட் ஸ்கீம். எந்த டிஸ்கவுண்ட் அதிகமா இருக்கோ அதான் பெஸ்ட் ஸ்கீம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், 100 இன்டூ 75/100 இன்டூ 90/100. இப்போ இதில் போட்டிங்கன்னா ஒரு 100 ஒரு 100 கேன்சல் ஆகிடும். 325 4 டைம்ஸ். அதுக்கப்புறம் இது 2 டேபிளால் அடிச்சோம்னா 2 டைம்ஸ் 45. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருது? 135/2 வருது. இதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த டிஸ்கவுண்ட் இதை போடுறேன். 100 இன்டூ 80/100 இன்டூ 85/100 போட்டோம் அப்படின்னா ஒரு 100 கட் பண்ணிடலாம். 0. இதில் 25, இதில் வந்து 17/5, இது 4 டைம்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணால் 68% வருது. அடுத்து இதை மைனஸ் பண்ணிக்கணும், அதை மறந்துடக்கூடாது. இப்போ 100 - 68 எவ்வளோ? 2 கேன்சல் பண்ணிட்டேன். 2 பண்ணிட்டு தான் 68 வருது. பண்ணலையா? 2 5 17 5 1 2 4 2 4 to 8. அதான் இங்க 100 கேன்சல் பண்ண 80ல ஒரு 0, இதுல ஒரு 0. இப்போ இது ரெண்டையும் 5 டேபிள் 2 5 17 5. இப்போ இந்த 2வையும் இந்த 8ஐயும் அடிச்சேன். ஒரு 2, இதுல 4 2. ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 32 வருது. 32 வருதா? என்ன வருது? ஓகே, அடுத்தது 30% 5%. அதுக்கு கண்டுபிடிக்கும் போது 100 இன்டூ 70/100 இன்டூ 95/100. இப்போ இதில் 100 கேன்சல் பண்ணலாம், ஒரு 0 கட் பண்ணிடலாம். இதில் 2 டைம்ஸ், இங்கே வந்து 19 டைம்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 நான் இன்னும் மைனஸ் பண்ணல. இப்போ 135/2 மைனஸ் 100 போட்டோம் அப்படின்னா இதில் 200 - 135 எவ்வளோ? 2 × 100 200 வருமா? 200லேருந்து 135 கழிச்சா 65. 65/2 அப்படின்னா 32.5 வருது. இங்கேயும் அதே மாதிரி 19 × 7 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 133/2 மைனஸ் 100 போடுறப்போ 2 × 100 200லேருந்து 33 கழிச்சோம் அப்படின்னா 133 கழிச்சோம் அப்படின்னா 67/2. அதுலேருந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 33.5. இப்போ இந்த ஒன்று 32 கிடச்சிருக்கு, ஒன்று 32.5 கிடச்சிருக்கு, ஒன்று 33.5 கிடச்சிருக்கு. இதில் எது பெஸ்ட் ஸ்கீம்? தேர்டு. ஓகே, அப்போ தேர்டு ஸ்கீம் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதனால ஆன்சர் வந்து தேர்டு ஸ்கீம். இதை நான் ஒர்க் அவுட்டே பண்ணாம இதுதான் அப்படின்னு ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமா? புரியல. ஓகே, இப்போ கொஸ்டின் வந்து விச் ஸ்கீம் இஸ் பெஸ்ட் ஃபார் த கஸ்டமர்னு கேட்கல. என்ன கேட்குறாங்க? கம்பெனி. ஓகே, கம்பெனிக்கு வந்து டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுத்தா அப்போ லாஸ் தான் ஆகும். கரெக்டா? அப்போ கஸ்டமருக்கு தான் டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுத்தா ப்ராஃபிட். அப்போ இது யாருக்கு பெஸ்ட் ஸ்கீம்? கஸ்டமருக்கு தான் 33.5னா பெஸ்ட் ஸ்கீம். சரி, அப்போ அவங்க கேட்குறது யாருக்கு? கம்பெனினா கம்மியாக இருக்கணும், டிஸ்கவுண்ட் கம்மியாக இருந்தால் தான் இவங்களுக்கு லாபம். அப்போ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் என்ன வரும்?
ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல தான் கம்மியான டிஸ்கவுண்ட் இருக்கு, 32 இருக்கு. சரியா? அப்படின்னா ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கீம் தான் ஆன்சர். கஸ்டமர்னு கேட்டா தேர்ட் ஸ்கீம், கம்பெனின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்கீம். நமக்கு இங்க கேட்டிருக்கிறது எது? கம்பெனி. ஓகேயா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கீம். இப்போ மாத்திட்டேனா? சாரி. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு, இதுக்கு என்ன ஆன்சர் இருந்துச்சு? 32.5. சரி, ஓகே. அப்ப இதுக்கு 32, இதுக்கு 33.5. ஓகே, அப்ப எது பெஸ்ட்? 32 தான் பெஸ்ட். அது எத்தனாவது ஸ்கீம்? செகண்ட் ஸ்கீம். ஓகே. ஆன்சர் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து 3 ஆன்சரை மாத்தி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு பெஸ்டானது எது அப்படின்னா செகண்ட் 32 வருது. 32 எங்க வருதுன்னா செகண்ட் ஸ்கீம்ல வருது. ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 3%ஐயும் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் போடுறோம்ல, அதுக்கு டைம் ஆகுது. இப்போ ஒர்க் அவுட்டே பண்ணாம இதுதான் ஆன்சரா இருக்க முடியும் அப்படிங்கிற ஆப்ஷனை கெஸ் பண்ண முடியுமா? கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுமா? எப்படி அதை சொல்லலாம்? அந்த 1%க்கும் அடுத்த பர்சன்டேஜ்க்கும் கேப் இருக்கு இல்லையா, அதை வச்சு சொல்லலாம். இதுல ஃபர்ஸ்ட் 30%, அப்புறம் இன்னொரு பர்சன்டேஜ் எது? 5%. முதல்ல 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அப்புறம் 5 தானே கொடுக்குறாங்க. ஓகேயா? அப்ப அதோட ஆன்சர் நமக்கு எவ்வளவு வருது? இது எல்லாத்தையும் விட எப்படி வருது? அதிகமா தானே வருது. ஓகே, எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கிள் டிஸ்கவுண்ட் வேல்யூங்கிறது இது ரெண்டையும் அப்படியே கூட்டுறதை விட கம்மியா இருக்கும். ஓகே, இப்ப 25 10 கூட்டினா 35 விட இது கம்மியா இருக்கணும். அதுதான் சிங்கிள் டிஸ்கவுண்ட் வேல்யூ. இதுலயும் 35 விட கம்மியா இருக்கு, இதுலயும் 35 விட கம்மியா இருக்கு. ஓகேவா? அந்த வேரியேஷன் இருக்குல்ல, இது 35 விட எவ்வளவு கம்மியா இருக்கு? 2.5. இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 3. இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 1.5. உங்களுக்கு வந்து இப்ப நான் சொன்னதை விட இன்னும் சிம்பிளா போடணும்னா அது எப்படி போடணும்னு பாருங்க. இந்த 100 இன்டூ அப்படி போடுறோம்ல, அதையும் விட எனக்கு சிம்பிளா போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போடலாம். கவனிங்க, ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஸ்கீம்க்கு என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து 20யா? 25, அப்புறம் வந்து 15, 10. ஓகே, முதல்ல இது ரெண்டையும் கூட்டுங்க. எவ்வளோ? 35 மைனஸ் இது ரெண்டையும் பெருக்குங்க. எவ்வளோ? 250 தானே? ஒரு டிஜிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்ப என்ன வரும்? சரி, 2 டிஜிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. 250 2 டிஜிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்ப என்ன வரும்? 2.5 கழிச்சா எவ்வளோ? 32.5. இதான் சிங்கிள் டிஸ்கவுண்ட். இது ஈஸியா இருக்கா? அடுத்த ஸ்கீம் சொல்லுங்க. செகண்ட் ஸ்கீம் 20%, 15%. இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ? 35 மைனஸ் இது ரெண்டையும் பெருக்குனா எவ்வளோ? 300. 2 டிஜிட் பாயிண்ட் வைங்க. 3. அப்ப இதை கழிச்சா 32 வருதா? இதான் சிங்கிள் டிஸ்கவுண்ட். தேர்ட் ஸ்கீம் என்ன? 30%, அப்புறம் 5%. ஓகேவா? இது ரெண்டையும் கூட்டுனா 35 மைனஸ் இந்த ரெண்டையும் பெருக்குனா எவ்வளோ? சரி, பெருக்குனா எவ்வளோ வரும்? 1000. சரி, 150 தானே? கரெக்டா? 150 2 டிஜிட் பாயிண்ட் வச்சா 1.5.
அப்ப இதுக்கு எவ்வளவு வருது 33.5. ஸோ இதுதான் சிங்கிள் டிஸ்கவுண்ட். இப்படி போட்டுருங்க, இதுதான் ஈஸி. இப்ப இது மூணுல எது வந்து கஸ்டமருக்கு ப்ராஃபிட் அப்படின்னா 33.5, எது கம்பெனிக்கு ப்ராஃபிட் அப்படின்னா 32. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபோர்டீன்த் கொஸ்டினும் அதே மாடல் தானே. இப்ப நம்ம சொன்ன மெத்தட் படி போடலாமா? A jacket is marked at 12,000. ஸ்டோர் ஏ வந்து 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. போத் சேமா தான் வரும். எப்படின்னா இது ரெண்டையும் கூட்டி பாருங்க. 15%, 10% அப்படின்னா 25 மைனஸ் இதை பெருக்குனா என்ன வரும்? 150. 2 டிஜிட் பாயிண்ட் வச்சா 1.5 கழிச்சா என்ன வரும்? 23.5. இதே மாதிரி தான் அப்ப இங்கேயும் வரப்போகுது. ஏன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற வேல்யூ ரெண்டுலையுமே சேமா தானே வருது. ரெண்டையுமே அப்ப 25 தானே கூட்டினாலும் வருது. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? போத் ஸ்டோர்ஸ் ஆர் சேம். A and B the offer same price. Okay, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 15. 15 போறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு சம் விட்டுருக்கோம், அது செஞ்சுட்டு இதை போலாம். கொஸ்டின் நம்பர் 7. 7th கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். Varun bought some erasers at the rate of 150 per dozen. அதாவது ஒரு டசன் எரேசரை எவ்வளவு ருபீஸ்க்கு வாங்குறாரு? 150 ருபீஸ்க்கு வாங்குறாரு. அதுல ஒரு ஒரு எரேசரையும் எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்றாரு? 18 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்றாரு. ஓகே, அப்ப இது அவருக்கு ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட் தான். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்ப ஒரு எரேசர் 18 ரூபாய் அப்படின்னா அப்ப 12 எரேசரையுமே 12ன்னு எப்படி சொல்றேன்? ஒரு டசன்னா எவ்வளவு இருக்கும்? 12 தானே இருக்கும். ஓகே, ஒரு டசன்னா 12 இருக்கும். ஸோ அப்போ 12 டசனோட காஸ்ட் பிரைஸ் தான் 150. அப்படின்னா நீங்க 12 டசனோட சரி 12 எரேசரோட செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிங்க. ஒரு எரேசர் 18 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாருன்னா அப்ப 12 எரேசர்ஸ் 12 into 18 எவ்வளோ? 216. ஓகே, அப்ப வாங்கினது 12 எரேசரை 150க்கு, அதே 12 எரேசரை வித்தது 216. அப்ப இது ப்ராஃபிட் தானே. எவ்வளோ ப்ராஃபிட்? 216ல இருந்து 150 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 66 வருமா? இதை பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு எப்படி ஸ்டெப் எழுதுவோம்? மேல ப்ராஃபிட் இருக்கணும், கீழே என்ன பிரைஸ் இருக்கணும்? காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இப்போ இதுல ப்ராஃபிட் வந்து 66, காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? காஸ்ட் பிரைஸ் வந்து 150. ஓகேயா, இன்டூ 100. இப்போ இதுல இருந்து 0 கட் பண்ணிடுறேன், 3 டேபிள்ல அடிக்கிறேன், 5 டேபிள் அடிக்கிறேன், 3525. இதை 3 டேபிள் அடிக்கிறேன், 22. இதை மல்டிப்ளை பண்ணா அப்போ ஆன்சர் என்ன? 44. ஆன்சர் வந்து 44%. டுவெல் எரேசர்ஸோட செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க? டிஃப்ரென்ஸ் எடுத்து கொண்டு வாங்க. அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்க.
இதே மாடல்ல இன்னொரு கொஸ்டின் இருக்கு. 10th கொஸ்டின். 10th கொஸ்டினும் இதே மாதிரி தான் செய்யணும். ஷார்ப்னர், ஒரு டசன் ஷார்ப்னரை 180 ருபீஸ்க்கு வாங்குறாரு. ஒரு ஷார்ப்னரும் 23 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்றாரு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், 23 எரேசர்ஸோட செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். 23 இன்டூ என்னதால பெருக்குவீங்க, 12. ஓகே, மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருது? 276. ஓகேவா? இப்ப ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது செல்லிங் பிரைஸ், இது என்னது காஸ்ட் பிரைஸ் வாங்கினது. இப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 276ல இருந்து 180 மைனஸ் பண்ணும்போது 96 வருதா? இதுதான் ப்ராஃபிட். ஸோ 96 ப்ராஃபிட் பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றதுக்கு 96 மேல கீழே என்ன போடணும், காஸ்ட் பிரைஸ் என்னது 180 இன்டூ 100. இது வந்து பாயிண்ட்ல வருது ஆன்சர். ஃபர்ஸ்ட் இந்த 0 கட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இது ரெண்டையும் 2 டேபிள் அடிச்சா 9 2, இதுல வந்து 48 டைம்ஸ் வரும். அதுக்கப்புறம் 3 டேபிள் அடிச்சா 3 டைம்ஸ் 16 டைம்ஸ் வரும். இதுக்கப்புறம் கேன்சல் ஆகாது. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 16 இன்டூ 10 வந்து 160/3. ஓகே, அப்போ 160யை 3ஆல டிவைட் பண்ணோம்னா 5 3 15, பேலன்ஸ் 1. ஓகே, 10ல 339, பேலன்ஸ் 1, 0.339. 0 ஆட் பண்ணா 53.33 வருது. அதான் ஆன்சர். இதே மாடல்ல பின்னாடியும் சம்ஸ்லாம் வருது. இதே மெத்தட்ல தான் அப்ளை பண்ணணும். இது ரொம்ப ஈஸியான சம். இது யாருக்காவது டவுட் இருக்கா? இப்ப நான் சொன்ன சம்ஸ் ஓகே தானே எல்லாருக்கும்? இல்ல யாருக்கும் டவுட் இல்லை இல்லையா? அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. 15th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாடல். இது வந்து நமக்கு எக்ஸாம், எல்லா எக்ஸாம்லயுமே கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் மாடல் இது. டைம் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னாலே இந்த மாடல் கட்டாயம் கேட்பாங்க. ஏன்னா இதுல எல்லாரும் ஒரு தப்பு விடுவோம், அதுக்காகவே இந்த மெத்தட் கேட்பாங்க. ஸோ என்னன்னா, the selling price of 20 books is equal to the cost price of 5 books. Find the loss or gain percentage. 20 புத்தகங்களுடைய விற்பனை விலை 5 புத்தகங்களின் அடக்க விலைக்கு சமம். இழப்பு அல்லது லாப சதவிகிதத்தை கண்டறியவும். இந்த கேள்வியை வாசிக்கும் போதே இந்த விற்பனை வந்து லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது 5 புக்கு வாங்கின ரேட்டுக்கு 20 புக்கு விற்கிறாங்க, அப்பனா இது வந்து லாஸ். கரெக்டா? 5 புக்கு வாங்கின ரேட்டுக்கு 2 புக்கு வித்தா அப்படிதானே லாபம் இல்லையா? ஆனா இங்க எத்தனை விற்கிறாங்க, 20 புக்கு. அப்ப அது எல்லாமே லாஸ். எத்தனை புக்கு லாஸ், அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த மாதிரி சம் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல வந்து பிரைஸ்னு எதுவுமே கொடுக்கல, காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் ருபீஸ்ல எதுவுமே கொடுக்கல. இந்த லாப நஷ்டத்தை கவுண்டிங்ல சொல்லியிருக்காங்க, எண்ணிக்கையில சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளவோ அதை மேலே எழுதுங்க. கீழே வந்து நம்பர் ஆஃப் செல்லிங், எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கோ அதை கீழே எழுதுங்க, இன்டூ 100. இதான் இந்த ஃபார்முலா, இந்த மெத்தடுக்கு மட்டும் இருக்கிற ஃபார்முலா. ஓகே, அப்போ இதில் வந்து 20 - 5 மேலே எழுதுறேன். எத்தனை சேல்ஸ் ஆயிருக்கு, 20 இன்டூ 100. ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா 15/20 இன்டூ 100. 20ஆல இதை அடி கொடுத்தோம்னா 5 டைம்ஸ் போகுமா? இப்போ 75%. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து லாஸ் எவ்வளோ பர்சன்ட் லாஸ், 75% லாஸ். இந்த கொஸ்டின்ல ப்ராஃபிட்டா லாஸ் ஆன கொஸ்டினை வாசிச்சு தான் கண்டுபிடிக்கணும். 2 ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருவீங்க, பட் அது ப்ராஃபிட் கெயினும் ஒரு ஆன்சர் இருக்கு 75ல, லாஸும் ஒன்று இருக்கு. அது ரெண்டுல எதுன்னு கரெக்டா நாம தான் டிக் பண்ணணும்.
அடுத்த சம் நம்ம ஏற்கனவே செஞ்ச மாடல் அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து போட்டோம் இல்லையா, அது மிக்சர் அலிகேஷன் மெத்தட்ல போட்டோம்ல, அதே மாதிரி இது போட்டுங்க, ஈஸியா வரும். ஃபர்ஸ்ட் இங்க 10% லாஸ்ன்னு சொல்றாங்களா, அப்ப 10 அப்புறம் இன்னொன்னு 15 சென்டர்ல என்ன போடணும் 0, ரேஷியோ என்ன 15:10. அப்ப மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணா 5 டேபிள்ல டிவைட் பண்ணலாம் இல்லையா, அப்ப 3:2. அடுத்து என்ன பண்ணணும் சொல்லுங்க, ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோ 5. நம்ம எந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் கேட்டிருக்காங்க நமக்கு ஃபர்ஸ்ட், அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள ரேஷியோ என்ன 3, 5 மேல 3 இன்டூ என்ன ப்ரைஸ் இங்க இருக்கு 1200 இருக்கு, அதால மல்டிப்ளை பண்ணும். ஓகே, இப்போ 5 ஆல இதை கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ டைம்ஸ் போகும் 24 டைம்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணா 720. ஸோ ஆன்சர் வந்து 720. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். 17வது கொஸ்டின். A jacket is marked at 8,000. The shopkeeper offers 30% discount on the marked price. After the discount, a 12% sales tax is added to on the discounted price. What is the final price of the jacket? ஓகே, இது வந்து நம்ம ஒரே ஸ்டெப்லேயே போட்டுடலாம். நமக்கு வந்து இது வந்து மார்க்டு ப்ரைஸ். இந்த 8,000ங்கிறது என்ன ப்ரைஸ், மார்க்டு ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் எவ்வளோ % டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்றாங்க 30%. அப்ப இதுக்கு நம்ம எப்படி ஸ்டெப் எழுதுவோம் 8,000 இன்டூ 70/100. ஓகேவா, டிஸ்கவுண்ட்னால நான் இதை மைனஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு மல்டிப்ளிகேஷன் கண்டினியூஸா போட்டுட்டு இதுல வந்து சேல்ஸ் டாக்ஸ் எவ்வளோ ஆட் ஆகுது 12% சேல்ஸ் டாக்ஸ் ஆட் ஆகுதா. ஓகே, தள்ளுபடிக்கு பிறகு தள்ளுபடி விலையில், அதாவது சேல்ஸ் டாக்ஸ் வந்து எந்த பிரைஸ்ல தான் ஆட் ஆகுது டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தான் ஆட் ஆகுது. ஓகேவா, அப்ப இதுக்கு அடுத்து கண்டினியூஸாவே நம்ம இதை போடலாம். இங்க போடும்போது 100ல இருந்து 12 ஆட் பண்ணுமா மைனஸ் பண்ணணும், ஆட் பண்ணணும். விற்பனை வரி சேர்க்கப்படுகிறது. ஓகேவா, அப்ப இங்க என்ன போடுவீங்க 112/100. ஓகேவா, இப்ப இதை கேன்சல் பண்ணிட்டு ஒரு 0 இதுல ஒரு 0 இங்க ஒரு 0 கட் பண்ணிடலாம். இப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். சிக்ஸ் டூ 7 2 வருதா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. By availing two successive discounts 20% and 10%, a customer got a discount of 23,800. Determine the marked price of the item. இரண்டு தொடர்ச்சியான 20% மற்றும் 10% தள்ளுபடிகளை பெற்றதன் மூலம் ஒரு வாடிக்கையாளர் 23,800 தள்ளுபடியை பெற்றார். பொருளின் குறிக்கப்பட்ட விலையை தீர்மானிக்கவும். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ஷன்ல இருக்கிறது எல்லாமே மார்க்டு பிரைஸ். ஓகேவா, அந்த மார்க்டு பிரைஸ்ல 2 டிஸ்கவுண்ட் கொடுத்து இந்த டிஸ்கவுண்டட் பிரைஸ் வந்து 23,800 கிடைக்குது. அப்படின்னா அவங்க எந்த மார்க்டு பிரைஸ்ல இந்த டிஸ்கவுண்ட்டை கொடுத்துருப்பாங்க, இதுதான் கொஸ்டின்.
இப்ப இதை நான் வந்து ரெண்டு விதமா செய்யலாம். இப்ப நான் ஒரே டிஸ்கவுண்டா இதை மாத்திடுறேன். ஓகேவா? சிங்கிள் டிஸ்கவுண்டா இதை மாத்தினா என்ன பண்ணலாம் சொல்லுங்க? 20 30 கூட்டினா எவ்வளோ? சிங்கிள் டிஸ்கவுண்ட் மாத்துறதுக்கு 30. அப்புறம் என்ன பண்ணணும்? மைனஸ் இப்போ இது ரெண்டி 200 வருமா? 200/100 வரும். ஓகே, இப்போ இது -2 போட்டா எவ்வளவு வரும்? 28 வரும். ஓகே, 28% தான் சிங்கிள் டிஸ்கவுண்ட் வேல்யூ. சரியா? இப்ப நான் வந்து மார்க்டு பிரைஸ்ல இருந்து 28% டிஸ்கவுண்ட் போட்டா எனக்கு என்ன கிடைச்சிடும்? செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். கரெக்டா? ஆனா இவங்க வந்து செல்லிங் பிரைஸ்னு சொல்லல. இது என்ன வேல்யூன்னு சொல்றாங்க? இது என்ன வேல்யூ? டிஸ்கவுண்டோட வேல்யூ தான் இது. கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம்? மார்க் பிரைஸ் நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா எக்ஸ்ல 28% போட்டாலே ஸ்ட்ரெயிட்டாவே ஆன்சர் எனக்கு என்ன வந்துடும்? 23,800 வரும். இதை நீங்க வந்து 2800 இருந்து மைனஸ்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா அது எப்போ மட்டும்தான் மைனஸ் பண்ணுவோம்? செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான். இந்த இடத்துல 23,800ங்கிறது டிஸ்கவுண்டட் பிரைஸ். இப்போ 80,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 80,000த்துல 28% டிஸ்கவுண்ட் போட்டா இந்த ஆன்சர் வரணும். அதுதான் கொஸ்டினுடைய அர்த்தம். அது புரியுதா? நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுதா? யாருக்காவது புரியலன்னா கேளுங்க. ஏன் 28 அப்படியே போட்டோங்கிறதுக்கான ரீசன் புரியுதா? புரியுதா? புரிஞ்சுச்சா புரியல? சரி, இப்ப இதுல எக்ஸ் தான் மார்க்டு பிரைஸ். அதுல 28% போட்டா இந்த அமௌண்ட் வரணும். இதுதான் டிஸ்கவுண்டட் அமௌண்ட். ஓகே, அப்ப இதுல எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 23,800. இந்த வேல்யூ இந்த சைட் கொண்டு வந்தா என்ன வரும்? கீழே 100, சரி கீழே 28 வரும், மேல வந்து 100 வரும். ஓகே, இப்ப இதை 28ஆல கேன்சல் பண்ணும். இதை கேன்சல் பண்றதுலே தான் நமக்கு ஆன்சர் இருக்கு. என்ன வருது கேன்சல் பண்ணா? 238 28ல ஸ்ட்ரெயிட்டா போகலைன்னா கேன்சல் பண்ற ஸ்டெப் நான் தனியா எழுதுறேன். ஸோ மார்க்டு ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 28% டிஸ்கவுண்ட்டு. இது வந்து நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 23,800. அப்ப எக்ஸ் எந்த அமௌண்ட்ல இந்த பர்சன் போட்டா இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும்? ஓகே, அப்ப எக்ஸ் இன்டூ 28/100 ஈக்குவல் டு 23,800. அப்ப எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 23,800 இன்டூ 100/28. இப்போ உங்களுக்கு 28ஆல ஸ்ட்ரெயிட்டா அடிக்க கஷ்டமா இருந்ததுன்னா 4 டேபிள்ல நான் போடுறேன். இந்த 100ஐயும் 28ஐயும் 4வது வாய்ப்பாடுல அடிக்கிறேன். 7 4 இங்க எத்தனை? 25 4. இந்த 7 டேபிள்ல அடிக்கிறேன். 3 7 21. மீதி எவ்வளோ? 2 28. 4 7 28. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 85,000 வருதா? இதான் ஆன்சர்.
ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். 19வது கொஸ்டின். An article is marked at 4,000. marked price தான் 4,000. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வந்துச்சு? 85,000 வந்துச்சு இல்லையா? ஓகே, இதுல 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஃபைனல் ப்ரைஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி ஸ்டெப் எழுதுன்னு சொல்லுங்க. 4,000 இன்டூ 75/100 இன்டூ 80/100. ஓகேவா? இப்போ 2 0 இதுல கட் பண்ணிடலாம். ஒரு 0 இதுல ஒரு 0 கட் ஆயிடும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 75 இன்டூ 32. 2,400. ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபைனல் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்படின்னா நம்ம அதை அப்படியே போட்டு மல்டிப்ளை பண்ணி செய்யலாம். இல்ல ஒரே டிஸ்கவுண்டா மாத்திட்டு 4,000ல அந்த டிஸ்கவுண்ட்டை கண்டுபிடிச்சும் செய்யலாம். பட் இதுதான் ஈஸி. ரெண்டு டிஸ்கவுண்ட்டை கண்டினியூஸா போட்டு மல்டிப்ளை பண்றது தான் ஈஸி. அதுக்கு அடுத்த சம் வந்து அப்படியே ரிப்பீட்டட் சம், ஏற்கனவே உள்ள சம்மோட ரிப்பீட்டட் சம். ஸோ அதனால அதே ஆன்சர் தான். அதுக்கு அடுத்து 21 எப்படி போடணும்னு சொல்லுங்க. இது ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லுங்க. அதாவது 50 புக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எத்தனை புக்கை வாங்கின பிரைஸ்ல 19 புக்கு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாங்களோ அந்த ரூபாய்க்கு தான் 50 புக்கே வித்திருக்கு. அப்படின்னா இது என்னது? லாஸ், நஷ்டம். புரியுதா? அதாவது 50 புத்தகங்களின் விற்பனை விலை 19 புத்தகங்களின் அடக்க விலைக்கு சமம். ஓகேயா? அப்படின்னா இது கண்டிப்பா நஷ்டம், இழப்பு. அப்ப இது எவ்வளவு இழப்பு? 50க்கும் 19க்கும் என்ன வித்தியாசம்? அதுதான் மேல வரணும். டிஃபரன்ஸ் வந்து மேல வரணும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எவ்வளோ? 31. கீழே என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சம் வந்தா டிஃபரன்ஸ் மேல வரணும். கீழே வந்து நம்பர் ஆஃப் செல்லிங், எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கோ அது கீழே இன்டூ 100 போடணும். இல்லை எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு? 50. ஓகே, இன்டூ 100. இப்போ 50ஆல இதை கேன்சல் பண்ணா அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது? 62% லாஸ். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22. சிங்கிள் டிஸ்கவுண்ட் வேல்யூவா மாத்துறது எப்படி போடுவோம்? ஆல்ரெடி நான் வந்து இப்படி போட சொல்லி கொடுத்துருந்தேன். 100 இன்டூ 80/100 இன்டூ 90/100 போட சொல்லி கொடுத்தேன். அதை இன்னும் சிம்பிளா போடுறதுக்கு என்ன சொன்னேன்? இந்த 20யும் 10யும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூ வந்து 200. அதுல 2 டிஜிட் பாயிண்ட் எடுத்துட்டா 2 வந்து இதுல இருந்து கழிச்சிடணும். இப்போ 30 மைனஸ் 2 எவ்வளோ? 28. ஸோ இதான் ஆன்சர். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 23. A person purchased a gift article for 1,800 after getting 20% discount. Find the marked price of the gift article. 1,800ன்னு இருக்குல்ல,
அது வந்து என்ன பிரைஸ்னு சொல்லுங்க. அது வந்து கஸ்டமருக்கு தான் வாங்குறது, காஸ்ட் பிரைஸ். ஓகேயா? இப்போ ஒருவர் 20% தள்ளுபடி பெற்ற பிறகு 1800க்கு ஒரு பரிசு பொருளை வாங்கினார். அப்போ கடை வியாபாரி அவருக்கு 1800க்கு வித்திருக்காரு, அதானே அர்த்தம். புரியுதா? அப்ப இந்த இடத்துல 1800 காஸ்ட் பிரைஸ்ன்னு எடுத்துறாதீங்க. என்னன்னு எடுக்கணும்? செல்லிங் பிரைஸ். கஸ்டமருக்கு தான் அது காஸ்ட் பிரைஸ், ஷாப்கீப்பருக்கு இதுதான் செல்லிங் பிரைஸ். இதுல எவ்வளவு டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க? 20% டிஸ்கவுண்ட்ல வாங்கியிருக்காரு. மார்க்டு பிரைஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ நாம ஏற்கனவே எழுதுவோம்ல, மார்க்டு பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ். இப்போ இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் தான் 1800 இருக்கு. நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? மார்க்டு பிரைஸ். அப்ப இது என்னது? ரிவர்ஸ் ஆரோ. ரிவர்ஸ் ஆரோனா மேல வருமா கீழே வருமா? கீழே வரும். ஓகே. டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்கு? 20%. அது 100ல இருந்து என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணா 80 தான் கீழே போடணும். ஓகேவா? அப்ப ஸ்டெப் என்ன சொல்லுங்க? 1800 இன்டூ 100/80. இப்போ இதை கேன்சல் பண்றேன். 2 டேபிள் அடிக்கலாமா? 4 to 5 டைம்ஸ். இது 4 டேபிள் அடிக்கிறேன். 4 4 16, பேலன்ஸ் 2 5 டைம்ஸ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 2250. அடுத்து question number 24. On a marked price, the difference between the selling prices with a single discount of 40% and two successive discounts of 15% and 20% is 400. Then find the marked price. ஒரு குறிப்பிட்ட விலையில் 40% ஒற்றை தள்ளுபடிக்கும் 15% மற்றும் 20% தொடர்ச்சியான இரண்டு தள்ளுபடிகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 400 ரூபாய். அப்ப அந்த விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, சிங்கிள் பர்சன்டேஜ்னு சொல்றாங்கல்ல, அந்த 40க்கும் ரெண்டு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டை ஒரே பர்சன்டேஜா மாத்திட்டு அந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஓகேயா? முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த 15% 20%ங்கிறத ஒரே டிஸ்கவுண்டா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் எப்படி சொல்லியிருக்கேன், இது ரெண்டையும் ஆட் பண்ணா 35 மைனஸ் ரெண்டையும் பெருக்குனா எவ்வளோ? 300ல ரெண்டு டிஜிட் பாயிண்ட் எடுத்தா 3. அப்ப எவ்வளவு வருது? 32%. இப்ப இதுல ஒரே பர்சன்டேஜ் எவ்வளவு வந்துச்சு? 40. அப்ப 40க்கும் 38க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 8%. அந்த 8% தான் எவ்வளவு ரூபாய்க்கு சமமா இருக்கும்? 400 ரூபாய்க்கு. ஓகேயா? எதுல இந்த 8% போட்டா 400 ரூபாய் வரும்? மார்க்டு பிரைஸ்ல. ஸோ மார்க்டு பிரைஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதுல 8% போட்டா என்ன வரணும்? 400 வரணும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு போடும்போது 400 இன்டூ 100/8. 8ஆல இதை கேன்சல் பண்ணா 5840. அப்ப இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? 5000.
இது புரியுதா எல்லாருக்கும்? இந்த சம் புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் 25. A bag is marked at 2000. A shopkeeper offers 2 successive discounts. What is the final price? Step என்ன சொல்லுங்க? 2000 into first discount வந்து 90/100 into என்னது 95/100. இதுல 2 0 கட் பண்ணிடலாம். இதுல ஒரு 0 கட் ஆயிடும். 90ல ஒரு 0 கட் ஆயிடும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 95 into 18. 1710 வருதா? இதெல்லாம் ஏற்கனவே போட்ட மாடல் தானே. அப்ப இந்த சம் வந்தா இந்த ஸ்டெப் தான் அப்படின்னு போடும்போதே உங்களுக்கு தெரியணும். ஒரு சம்மும் ஒரு மாடல் மாதிரிலாம் இல்ல. இந்த இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டதுதான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1710. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது எல்லாமே ஈஸி தான். நம்ம நம்ம போடுறதுல தான் இருக்கு. 3%. எப்படி போடணும்? அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும்? பர்சன்டேஜா மாத்தணும். வேற ஏதாவது? ஓகே, இதுக்கு நீங்க எப்படி போகணும்னா நார்மலா இப்போ 70,000 ஒரு கம்ப்யூட்டர் சொல்றாங்க. அதுல எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க? 16% ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட். மறுபடியும் இன்னொரு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு கொடுத்து வாங்குறாரு? 57,036 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. அப்போ இந்த இடத்துல 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். முதல் டிஸ்கவுண்டோட வேல்யூ கொஸ்டின்ல இருக்கு. ரெண்டாவதா சொன்னாங்கல்ல அடிஷ்னல் டிஸ்கவுண்ட், கூடுதல் தள்ளுபடி, அது எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல 70,000த்துல 16% போட்டா எவ்வளவு வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது 16% டிஸ்கவுண்ட்ல என்ன பிரைஸ் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா 70,000 இன்டூ, இப்ப இது வந்து மார்க்டு பிரைஸ் தானப்பா. ஸோ நம்ம 16% டிஸ்கவுண்ட்ல என்ன பிரைஸ் கண்டுபிடிக்க போறோம்? செல்லிங் பிரைஸ். அப்ப என்ன ஸ்டெப் வரும்? மார்க்டு பிரைஸ் டு செல்லிங் பிரைஸ் தானே. அப்ப ஃபார்வர்ட் ஆரோ தானே. ஃபார்வர்ட் ஆரோனா மேல வரணும், அப்படிதானே? எது மேல போடணும்? 100ல இருந்து 16% என்ன செய்வோம்? மைனஸ் தானே பண்ணுவோம். மைனஸ் பண்ணா 84. சரியா? 84/100. இதை கேன்சல் பண்றேன். இதுல கேன்சல் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? இதுதான் ஆக்சுவலா பிரைஸ். முதல் டிஸ்கவுண்ட் 16% டிஸ்கவுண்ட் கொடுத்தா இந்த பிரைஸ்க்கு தான் அவங்க வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவர் வாங்கினது என்னது? இதை வந்து நான் கழிக்கிறேன், எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு பாக்குறேன். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுங்க, என்ன வரும்? எவ்வளவு பாருது? 1764 வருதா? ஓகே, இப்ப இதுதான் வந்து அடிஷ்னல் டிஸ்கவுண்ட், அப்படிதானே? 1764. எவ்வளவுக்கு இந்த டிஸ்கவுண்ட்? 1764 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. இதை நான் பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண போறேன். அப்ப இது வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ். கீழே என்ன பிரைஸ் போடணும்? எதுலப்பா இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க? 70,000லையா இல்ல ஏற்கனவே 16% டிஸ்கவுண்ட் அடுத்து வந்த பிரைஸ்லையா? இதுதான் கீழே போடணும். அதாவது 16%ங்கிறது தான் 70,000த்துல கொடுத்தது.
அதுக்கப்புறம் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்ல கடைசியா என்ன பிரைஸ் வந்துச்சோ அதுல தான் இதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க, புரியுதா? அப்போ இந்த டிஸ்கவுண்ட்ங்கிறது எந்த பிரைஸ்ல கொடுத்தது? 58,800ல கொடுத்தது. ஓகே, அந்த 58,800 தான் கீழே வரணும். இப்ப இதை நாம எதா மாத்தணும்னா பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இதுல 2 0 இதை கட் பண்ணிட்டு இதை கேன்சல் பண்ணணும். இப்போ நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே இதை வந்து எத்தனை டைம் போகும்னு கெஸ் பண்ணலாமா? எப்படி கெஸ் பண்ணலாம்? இது 588ன்னு வச்சுக்கோங்க, இது 1764, சரியா? அப்போ இது வந்து 500 எத்தனை தடவை போட்டா 1700 சம்திங்ல வரும்? ஆப்ஷன்ல பாருங்க, 4/4ன்னு இருக்கா? 500 × 4 எவ்வளோபா? 2000 தானே? அப்ப 3 தடவை தானே போட முடியும். அப்ப 588 3ஆல பெருகி பாருங்க வருதான்னு. வருது, எக்ஸாக்டா கேன்சல் ஆகுது. அப்ப ஒரு 588 3 தடவை. அப்ப ஆன்சர் எத்தனை பர்சன்டேஜ்? 3%. நோட் பண்ணியாச்சா? அடுத்த சம் போலாம். நெக்ஸ்ட், find the difference a single discount 20% and two successive discounts of 10% and 10% on a gift of 600. ஸோ அப்படின்னா வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஓகே, 600 ருபீஸ்க்கு ஒரே டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு வேல்யூக்கும் தனித்தனியா டிஸ்கவுண்ட் கொடுக்குற வேல்யூக்கும் வித்தியாசம் என்ன? அப்ப இதுக்கு நம்ம வந்து 600ல 20% எடுத்துட்டு அப்புறம் 600ல ஒரு 10% எடுத்துட்டு அது ரெண்டையும் மைனஸ் பண்ணி அப்படி கண்டுபிடிக்கலாமா? என்ன பண்ணா போதும்னா இதை ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஸ்கவுண்டா மாத்திடுங்க. ஓகேவா? 10 + 10 20 மைனஸ் 10 × 10 100, 2 டிஜிட் பாயிண்ட் வச்சா 1 19%. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் எடுங்க. 20க்கும் 19க்கும் வித்தியாசம் என்ன? 1%. அந்த 1% இதுல கண்டுபிடிச்சா போதும். 600ல 1% எடுத்தா வெறும் 6 ரூபாய் வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 6 rupees. ஓகே, இந்த 27 சம்ஸ் வரைக்குமே ரொம்ப பேசிக்கான, ஓரளவு எல்லாருமே போட மாதிரியான சம்ஸ் தான். 28க்கு அப்புறம் உள்ளக்கூடிய கொஷின்ஸ் தான் ஒரு 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும். அது வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே 2-3 ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு தான் ஆன்சர் கொண்டு வர முடியும். அது கவனிக்க பொறுமை இருக்கணும், இருந்தாதான் அது நான் சொல்றது புரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ள எல்லா சம்ஸுமே வந்து கொஞ்சம் யோசிச்சு போட மாதிரியான சம்ஸ் தான். ஆனால் ஈஸி தான். நான் உங்களுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் தான் இல்லை, சிம்பிளாக தான் சொல்லுவேன். இப்போ நான் சொல்ற கொஷினே எனக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இந்த கொஷின் 36th கொஷினுக்கு இப்போ ட்ரை பண்ணி டக்குன்னு சொல்லுங்க ஆன்சர். 36வது கொஷின். இது ஏற்கனவே இந்த மாடல் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா?
ரேஷியோ என்ன? 2:1. ஓகேயா? அப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் தானே கேட்டிருக்கோம். அப்ப 2/3 இன்டூ 1200. இதுக்கு ஆன்சர் வந்து 800. ஓகே, அடுத்தது $45 கொஸ்டின் சொல்லுங்க. இதே மாடல் தான், இப்ப நான் சொன்ன மாடல். இந்த 2%க்கும் ரேஷியோ எடுக்கணும். 8:22. ஃபர்ஸ்ட் 22 போடணும், அப்புறம் 8. 11:4. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 15. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ மேல எழுதிட்டு இன்டூ என்ன போடணும்? 1200. இந்த 15 1200 ஸ்ட்ரெயிட்டா அடிச்சா 8 தடவை போகும். ஸோ 80. அப்ப 880 ஆன்சர். நாற்பத்தி ஆறு ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சம் செஞ்சோம்ல, இந்த கம்ப்யூட்டர் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம் செஞ்சோம் இல்லையா? அதே மாடல் தான் இது. 46வது கொஸ்டின். ஒரு டிஸ்கவுண்ட் 12%ன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு டிஸ்கவுண்ட் என்னன்னு கேக்குறாங்க. நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஹோம்ஒர்க். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம் தான். 48 வந்து ஹோம்ஒர்க். ஐம்பத்தி மூணாவது சம் இப்போ ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. ஒரு டசன் 180 ரூபாய்க்கு ரூலர் வாங்குறாரு. ஒரு ரூலர் மட்டும் 24 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படின்னா இது ப்ராஃபிட்டா லாஸா? எவ்வளோ பர்சன்டேஜ்? ஒரு டசன்னா 12 இருக்கும். 12 ரூலர்னா ஸ்கேல். 12 ஸ்கேல 180 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு ஸ்கேல் 24 ரூபான்னு வித்தா அப்போ எவ்வளவு லாபம்? 24 இன்ட்டு 12 பெருக்கிக்கோங்க. 288 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படின்னா 108 ரூபாய் லாபம். அந்த 108 பர்சன்டேஜா மாத்தணும்னா லாபம் மேல, வாங்கிய விலை அது கீழே, இன்டூ 100. ஒரு 0 கட் பண்ணலாம். இது வந்து 9 டேபிள் அடிக்கிறேன். 2 9 18, 12 9 108. ஒரு 2 5, 12 5 60. ஆன்சர் வந்து 60% லாபம். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.